ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கீ ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து பகாரியா கான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கீ, அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, இப்போ அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 4 கிளாஸ் ஆஃப் அரிசி எடுத்திருக்கோம். அதனால் எங்கள் அம்மா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுக்கினா நல்லா கொதிச்சு வந்துருக்கும். இப்போ வந்து பட்டாணி சீசனில் கொஞ்சம் கீ ரைஸில் வந்து பட்டாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு அது தண்ணிக்குள்ளேயே கொதிக்க விட்டாங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து கிளறி விட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் தம்முக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி. அப்புறம் நான் வந்து ப்ளெயின் கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. பட் எனக்கு மேலே ஏன் ஃபுல்லாக ப்ரௌனாக வரலன்னு தெரில. பட் டேஸ்ட்டு, அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்து கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறையா பேர் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என் பையன் வந்து எல்லா டாய்ஸையும் அடுக்கி வச்சு விளையாடிருந்தேன். அது நான் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.